ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எனக்கு சுகம் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க அவரை எதிர்த்து நிக்க சொல்றீங்க. என் சரீரத்துக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கு, நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறேன், அதை அவருடைய ரத்தத்தினால் அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமாக்கப்பட்டேன். சாத்தானுக்கு என் சரீரத்தின் மீது அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை வேரோடு பிடுங்கி கடலில் எறிகிறேன் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவன் நாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? எதிர்த்து நிற்கிறோம். இந்த ரெண்டுல நம்ம எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? முதல்ல சொன்னதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். இந்த யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. இப்ப வரைக்கும் அவங்க என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. நாம் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அவர் சிலுவையில செஞ்சதை என்ன செய்யல? இன்னும் ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் அந்த பலன்களை என்ன செய்யாம இருக்கிறோம்? பார்க்காமல் இருக்கிறோம். ஒரு பெரிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்கின்ற நாமம் ஒரு முத்திரை மோதிரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜாவோட முத்திரை மோதிரத்தை கையில வச்சிருக்கிற அமைச்சருக்கு எப்படி இருக்கும்? அந்த நாடே அவருக்கு கீழே தான் இல்லையா? அது போல மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகமும் நடுநடுங்கும் நாமமாகிய இயேசு என்கின்ற நாமம் நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சும்மா நம்மளை எதிர்த்து நிக்க சொல்லல. நம்முடைய பலத்துல அவர் எதிர்த்து நிக்க சொல்லல. நமக்கு அந்த பலம் கிடையாது. அவருடைய இடத்தில் அவர் நாமத்தை கொண்டு அவருடைய வல்லமையை கொண்டு அவர் எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.